யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள தமிழ் நிலங்களை மீட்டெடுப்பதற்கான எதிர்கால செயற்பாடுகள் குறித்த விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்றைய தினம் புதன்கிழமை பிற்பகல் யாழ்ப்பாணம் தந்தை செல்வா கலையரங்கில் இடம்பெற்றது. தையிட்டியில் அடுத்து என்ன எனும் தலைப்பில் தையிட்டி ஆக்கிரமிப்பு விகாரியால் நிலம் இழந்த தமிழர்கள் அமைப்பின் ஏற்பாட்டில் இச்சந்திப்பு முன்னெடுக்கப்பட்டது. தையிட்டி நிலங்களை அளவீடு செய்து விடுவிப்பதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அண்மையில் அறிவித்திருந்த போதிலும் அங்கு சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள விகாரையின் நிலைப்பாடு குறித்து தெளிவான அறிவிப்புகள் எதுவும் இதுவரை வெளியிடப்படவில்லை. ஒருபுறம் பேச்சுக்கள் இடம்பெற்றாலும் மறுபுறம் குறித்த விகாரையை பதிவு செய்வதற்கான முயற்சிகள் மறைமுகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று இக்கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது. அரசின் இத்தகைய சதி திட்டங்களை முறையடித்து ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை முழுமையாக மீட்பதற்கான அடுத்த கட்ட நகர்வுகள் மற்றும் சட்ட போராட்டங்கள் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. இக்கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், சட்டத்தரணிகளான விஸ்வலிங்கம் மணிவண்ணன், சுஹாஸ் மற்றும் தையிட்டி காணி உரிமையாளர்கள், அரசியல் பிரமுகர்கள், சிவில் சமூக பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் பின்வருமாறு. விடணும், அதாவது விகார் இருக்கிற காணி மற்ற காணி விட இதான் அவர்களை வேண்டும். அது நியாயமான கோரிக்கை. ஆனால் இல்ல நாங்கள் கதைச்சே சொல்றோம் ஐயா, நீங்க கதை எங்க பிரச்சனை இல்லை. இப்படித்தான் நாங்கள் கதைச்சு முடிவெடுத்து கதைச்சு ஒரு ஒழுங்கு வந்து நாங்கள் இன்றைக்கு நாங்கள் ஜனாதிபதி கடிதம் எழுதி உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமா இன்னும் மறுமொழி வரவில்லை. ஆனால் எங்களை பொறுத்தவரை அளக்கிறது அளக்க விடுவதே காணி விட சொன்னால் காணியை விட வேண்டியதானே. முழு காணியை விடலாம், அடைச்சி வச்சுக்கிற முழு காணியை விட்டுட்டு அது சம்பந்தமா என்னன்னு சொன்னா, நீங்க குறிப்பிட்ட போல அந்த காணிக்காரர்கள் குறிப்பிட்டது போல நிறைய பேர் இல்ல இலங்கையை விட்டு நாட்டை விட்டு நாடு போர் சூழலால எல்லாரும் வெளியே போயிட்டு சம்பந்தப்பட்டாங்க. ஆகவே அந்த காணி வந்து அரசுடைய காணி இல்லை. ஆகவே அரசுடைய தேவைக்காக அந்த காலத்துல ஹை செக்யூரிட்டிக்கு வச்சிருந்தவை சொன்னால் முழு காணியை விட வேண்டியதானே. அப்ப நீங்கள் என்ன பொறுத்தவரையில் அளக்க விடுறதே தவறு. ஏன்னு சொன்னால் இப்ப அளக்க போய் அவைய கபட நோக்கம் கொண்டு இருக்குது. மிச்ச காணியை பிடிக்க அவைய நோக்கம் அது அதுக்கு விட முடியாது. அளக்க தேவையில முழுக்க விட வேணும். அப்படித்தான் நீங்கள் நிக்கோன்மை தவிர இதுக்கு போய் அளந்துவீங்கண்டா மாட்டுப்படுவீங்கன்றத நான் சொல்ல வர விஷயம். ஏன்னு சொன்னால் உண்மையிலேயே இந்த காணி விடணும்னு சொன்னால் ஒரு முறை இருக்குது. அரசாங்கம் அடக்கி வச்சிருக்குது. அரசாங்கம் கெசட் நோட்டிபிகேஷன் கொடுத்து தான் இதை ரிலீஸ் பண்ண போறோம் சொல்லி ஒழுங்குமுறைப்படிதான் பெறுவோமே தவிர இது சந்திரசேகரன் ஐயா தன்னுடைய அரசியல் என்பிபி தான் எல்லாம் செய்து முடிக்கிறேன்னு சொல்லி முடிக்க வார. இது அரசியல் அரசியல் போகக்கூடாது. இந்த விஷயத்துல அரசியல் இல்லை முக்கியம். மக்கள் இந்த பிரச்சனை தான் முக்கியமா பார்க்கணுமே தவிர. ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்டா, நிச்சயமா நீங்கள் அதாவது காணி அளக்கிறதே விட வேண்டாம், முழுக்க விட வேண்டும் என்று கோரிக்கை தான் நீங்கள் நிற்கணுமே தவிர காணி அளக்க போனீங்க நிச்சயமா மாட்டுப்படுவீங்க. எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கபடியா கொழும்புக்கு செல்ல வேண்டியுள்ளது. இன்றைக்கு நைட் வெளிக்கிறேன். ஆகவே எனக்கு நாளை நிற்க முடியாது. ஆகவே இதை கூற வேண்டும் என்று தான் இங்கு வந்தேன். நன்றி. அல்லது இதுக்கு ஒரு தீர்வு வரும் என்று சொல்லி நிறைய தரம் நியூஸ் பேப்பர்கள் எல்லாம் வந்தது. நாங்களும் காணி உரிமைக்கான மக்கள் கூட்டணியோட போய் புத்த சாசன மினிஸ்டரை சந்தித்தது. இப்போ இந்த ஜஸ்டிஸ் மினிஸ்டரோட ஒரு மீட்டிங்குக்கு வந்தபோது அவர் அதுக்கு பொறுப்பாக பதிலொன்றும் சொல்லல. இது கூட சும்மா ஒருக்கா சொல்லி போட்டு வேற ஏதாவது ஒரு தேவைக்காக சொல்லி போட்டு இது ஒன்றும் நடக்காமல் போறதுக்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்குது பெரும்பாலும். ரெண்டாவது, இது உண்மையாய நடக்க போதென்றால் இப்ப கனாக்கள் இதுல பேசினதை சொன்ன மாதிரி நிறைய டெக்னிக்கலான விஷயங்களை பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா அந்த டெக்னிக்கலான விஷயங்களுக்கு கூடாக ஒரு அரசியல் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. இப்ப என்னண்டு அளக்குறது, எப்படி அளக்குறது, எங்க தொடங்குறது, மற்றது காணிய பிரிச்சு கொடுக்கல என்ன மாதிரியான பிரச்சனைகள் சிலவள வரலாம். யார் உயிரோட இருக்கலாம், யார் உயிரோட இல்லை, அந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குது. அதே மாதிரி முதல் கட்டமா நாங்கள் குறிப்பிட்ட அளவு காணிய விடுவோம், பிறகு இன்னும் ஒரு குறிப்பிட்ட அளவு காணிய விடுவோம் என்று சொல்லி போய்க்கல சில வழியில
போராட்டத்தின் வலிமையை குறைக்கிறதுக்காக அது ஒரு திசையில போகலாம். அப்படி பல விதமான சந்தர்ப்பங்கள் அங்க இருக்கிறபடியால நான் நினைக்கிறேன் காணி உரிமையாளர்களும் தங்களுக்கு மத்தியில ஒரு உரையாடலை மேற்கொண்டு கூட்டாக ஒரு தீர்மானத்துக்கு வர வேணும். நாங்கள் எப்படி இத கையாள போறோம்ன்றதும் எப்படி சர்ச்சையில ஒரு பகுதி விடுவிக்கப்பட்டால் மிச்சத்துக்கான போராட்டத்தை எல்லாரும் தொடர்ந்து செய்ய வேணும் என்றதுல ஒரு உக்கிரமான நிலப்பாடு எடுக்க வேணும் நினைக்கிறேன். அதே மாதிரி அதுல வார சேலஞ்சஸ இப்பவே குழுவாக நீங்கள் கூட்டாக காணி உரிமையாளர்கள் சேர்ந்து என்னன்றதை கையாள போகிறோம்ன்றதை அதுக்குரிய அந்த காணி அளவீடுகள் அதோட சம்பந்தப்பட்ட அந்த நுட்பம் அந்த அறிவு உள்ளவர்களோட கதைச்சு பேசி அதை தெளிவாக்க வச்சிருக்க வேணும்ன்றது நான் நினைக்கிறேன் மிக முக்கியமான விஷயமா இருக்கு. அதான் நான் சொல்றதுக்கு யோசிச்சது. அதை நீங்கள் செய்வீங்கள் என்று நான் நினைக்கிறேன். நன்றி. விளங்கிக் கொள்வீங்கள் என்று நம்புறேன். இது சட்டம் சார்ந்த ஒரு பிரச்சனை இல்லை, அரசியல் சார்ந்த ஒரு பிரச்சனை. சிலர் வலியுறுத்தி நீங்கள் எழுத்து மூலம் நாங்கள் ஒரு ஆவணத்தை பெற வேணும், இது விடுவிக்கிறதுக்காண்டித்தான் அழைக்கப்படுது. இப்ப நீங்கள் எழுத்து மூலம் ஒரு ஆவணத்தை பெறுறீங்கள் என்று வைப்பாங்க. அதை வச்சு நீங்கள் கடைசி கட்டமாக என்னத்தை அதியுச்சமாக சாதிக்கலாம்? எழுத்துல வந்தீங்கள், விடையில பேப்பர்ல போடுவீங்க, ஆர்ப்பாட்டம் செய்வீங்க, கடைசியா போய் நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்வீங்க அந்த ஆவணத்தை வச்சு. குருந்தூர் மலை பிரச்சனையில நீதிமன்றமே கட்டளை போட்டது விகாரைய கட்ட வேண்டாம், அதை தாண்டி கட்டி முடிச்சுட்டாங்க. அந்த நீதிபதி கொஞ்சம் உணர்வாக இருந்தபடியால் ராணுவத்துக்கும் போலீஸுக்கும் கொஞ்சம் அழுத்தங்களை கொடுக்க வழி கிடைக்க அவருக்கு அழுத்தத்தை கொடுத்து இப்ப அந்த ஓர்டரை போட்ட நீதிபதி நாட்டுல இல்ல இல்ல. இப்படியான ஒரு நாட்டுல தான் நாங்கள் இருக்கிறோம். நான் ஒரு சட்டத்தரணி என்ற அடிப்படையில் இதுல இருக்கிற பாதகங்களை சொல்றேன். முடிவெடுக்கிறது நீங்கள். இப்ப காணிய அளக்கினம் என்று வைப்பேன். நான் கடைசியாக ஒரு சந்திப்புக்கு வெளிநாடு ஒன்றுக்கு போய் அங்கே ஒரு ஆள் என்னிட்ட வந்தேன். அவர் வந்து எனக்கு சொன்னது, தன் அப்பப்பாக்கு கையெட்டியில காணி இருக்கு, ஆனா உறுதி எல்லாம் துளைஞ்சிடுது, எப்படி எடுக்கிறார்? இப்படி பலர் இருக்கிறார். காணி இருக்கு, ஆனா ஆவணங்கள் இல்லை. இப்ப அளக்கேக்க உறுதி கொண்டு போறார்கள் காணிகளை அளவிட்டு அதே சில நேரம் உங்களுக்கு தராமல் உரிமை கோரப்படாத அவ்வளவு காணிகளையும் விகாரைக்கு சட்டபூர்வமாக அரசுடைமையாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு கதைக்கு அதுல ஒரு 30 பரப்பு காணி இருக்குன்னு வைப்போம். உதாரணம் எல்லாம் ஜனம் போய் வருதா? இல்ல, ராணுவம் தடுத்து வச்சிருக்கு. இங்க அமைச்சர் தான் சொல்றேன், காணிக்குள்ள இருக்கிறது அமைச்சர் இல்ல, விகாராதிபதி. விகாராதிபதி இதுல ஒரு தரப்பாகவே இல்லை. அவர் என்ன சொல்றார் செய்கிறார் என்று தையட்டியில போராட்டம் நடத்துற ஆட்களுக்கு தெரியும். மற்றது இதுல இருக்கிற ஒரு மிகப்பெரிய அபாயம் என்னென்றால் உங்களை உங்களுக்குள் அடிபட வைப்பதற்கான சூழ்ச்சிகள் பெருமளவில் நடக்கும். இதுதான் எல்லா இடத்துலயும் நடந்தது. இல்ல பிரச்சனை, வேலி பிரச்சனை என்று எங்களுக்கு அடிபட வச்சு அதுல ஒரு பிரிவை தங்களுக்கு சார்பாக எடுத்து இப்ப எங்களுக்கும் விகாராதிபதிக்கு தான் பிரச்சனை நடக்குது. அது நாளைக்கு குமாருக்கும் மஹிந்தனுக்கும் இடையிலான பிரச்சனையாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. என்னை பொறுத்தவரை நான் இந்த பிரச்சனையை ஒரு சட்டத்தரணியா பார்க்கறதுக்கு தயார் இல்லை. ஏனென்றால் இந்த குருந்தூர் மலை பிரச்சனைக்கு முதல் ஒரு பிரச்சனை, முல்லைத்தீவு செம்மல நீராவியடி பிள்ளையார் கோயிலில் ஒரு இறந்த பௌத்த பிக்குண்ட உடலை எரிக்க வழி கிடைக்க நான் தான் போய் வழக்கு போட்டு கோர்ட் சொன்னது அதுக்குள்ள எரிக்கலாண்டு பௌத்த பிக்குண்ட உடலை. பின்னேரம் நானும் ஒரு 200 பொதுமக்களும் நிக்க ஞானசார தேரரும் என்ன பார்க்கவும் வந்த நீங்கள் ஒரு 2000 பேரும் வந்து எங்களை அடிச்சு விழுத்தி போட்டு
பிக்குண்ட உடலை எரிச்சு போட்டாங்க. நாங்கள் போலீஸ்ல போய் மிக தெளிவாக முறைப்பாடு கொடுக்கிறோம். ஞானசாரரும் பிக்குவலும் வந்து என்னை அடிச்சது அரெஸ்ட் பண்ணா இன்று வரைக்கும் அவங்களை அரெஸ்ட் பண்ணவும் இல்லை, கோர்ட்டுக்கு கொண்டுறவும் இல்லை. இலங்கையில இருக்கிற சட்ட திட்டங்கள் அன்னைக்கும் வழக்கண்டா நீதி கிடைக்கும், உங்களுக்கும் எனக்கும் வழக்கண்டாலும் நீதி கிடைக்கும். ஏன்னா ரெண்டு பேரும் தமிழர். ஆனா ஒரு தமிழனுக்கும் அரசு, ஒரு தமிழனுக்கும் விகாராதிபதிக்கும் இடையிலான வழக்குகளில் எவ்வளவு தூரம் தீர்வு கிடைக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். நான் பேர் சொல்ல விரும்பல, அவர் ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணி. நாங்கள் திருவோணமலையில ஒரு கோயில் பிரச்சனையில போய் எல்லாம் போராடி கொண்டிருக்கீங்க. எங்களுக்கு சவால் விட்டார், தான் நீதிமன்றத்தில் போய் வெண்டு காட்டுறேன், நீங்கள் சும்மா மக்களுக்கு படம் போடுறீர்கள், அரசியல் செய்கிறீர்கள் போய் வழக்க போட்டார் கோர்ட்ஸ்ல. வெங்குற மாதிரியும் ஒரு படம் போடப்பட்டது. கடைசியா நடந்ததுன்னா மாத்து காணிக்கு உடன்பட்டிருக்கிறார். தான் காணியை எடுத்து கொடுத்துட்டேன்னு சொல்றேன். ஆனா உண்மையில அவர் எடுத்து கொடுத்தேன்னா சொந்த காணிய விகாரைக்கு விட்டு கொடுத்துட்டு இன்னொரு காணியை எடுத்து கொடுத்திருக்கிறார். இதுக்கு அந்த அம்மா போராடினவர் இல்ல இல்ல இல்ல. ஆகவே நான் மீளவும் சொல்றேன், இலங்கையிலே இப்பொழுது அண்ணன் சொன்ன மாதிரி இது உங்களோட காணி மட்டும் இல்ல, இது ஒட்டுமொத்த தமிழர்களினுடைய பிரச்சனை. ஆகவே இதை நீங்கள் வெறுமனே சட்டம் சார்ந்த பிரச்சனையாக பார்க்காமல் அரசியல் சார்ந்த பிரச்சனையாகவும் பார்த்து முடிவெடுப்பீர்கள் என்று நம்புகிறேன். நன்றி. அமைச்சரே போனது நானும் ஒரு ஆள். அங்க வந்து நாங்க மட்டும் போகல, காணிக்காரரை கூட்டிக் கொண்டு தான் போனது. கிட்டத்தட்ட 8 பேருக்கு காணிக்காரர் வந்தது. காணிக்காரர் வந்த உடனே சார்ஜன் கேட்டது அமைச்சரை பார்த்து, இந்த காணி எங்கட காணி என்று ஏற்றுக்கொள்றீங்களா? நீங்கள் ஏற்றுக்கொண்டா மட்டும்தான் உங்களை கதைப்போம்னு சொல்ல உத்தாசன அமைச்சர் சொன்னது, நான் உங்களோட காணி ஏற்றுக்கொள்றோம், நாங்கள் கட்ட இல்லை, எங்களுடைய அரசாங்கத்தை கட்ட இல்லை, நான் உங்களோட காணி ஏற்றுக்கொள்றோம் ஏற்றுக்கொள்றோம் தான் கதைச்சாங்க. இதுல வந்து யாரும் மரணப்படுத்தவில்லை, அவர்களையும் கூட்டிக் கொண்டு தான் போனது என்பதை சொல்லி வைக்க விரும்புகிறேன். என்னடா இதுல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். காணி உறுதி இருக்கு, அதுல எக்ஸாம் ஒரு ஆண்ட காணி, சோமசுந்தரமோ பொன்னியாவோ ஒரு ஆண்ட காணி உறுதி இருக்கு. உறுதி இருந்தாலும் தமிழ்நாண்ட காணி அது 1926ஆம் ஆண்டு 30ஆம் ஆண்டுக்குரிய காணியா இருக்கலாம். அந்த எக்ஸ் இருக்கலாம், இல்லாம விடலாம், ஆனால் அது ஒரு தமிழ்நாண்ட காணி. அளந்து அது விடுபட வேணும். அந்த எக்ஸுக்குரிய உரிமையாளர் வருவர், பேர பிள்ளையா இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் இல்லாட்டி அடுத்த ஒரு ஆளுக்குரிய உரிமை எப்படியோ சட்ட உரிமையாளர் வரல. ஆனா காணி உறுதியை காட்டி இதுல 16 பேர் காணி இருக்குது உறுதி இருக்குதுண்டா உரிமையாளரா இல்லையான்றது உங்களுக்கு பிரச்சனை. அந்த காணி தமிழாக்கள காணி, அது அளந்து விடுபட வேண்டிய காணி. அந்த எக்ஸுக்குரிய உறுதி இப்போது யார் உரிமையாளரோ அவர் வரும்போது அந்த காணி அவருக்கு வழங்கப்படுது. அதனுடைய நாங்கள் எக்ஸ் இல்ல இது உரிமையாளரா இல்ல, இது உரிமையாளர் இல்லையண்டா உரிமையாளர் எல்லாம் விகாரக்குரிய காணியாக மாறலாம். உறுதி இருக்குது, எக்ஸ் இல்லையண்டா எக்ஸுக்கு பின்னிறுத்தாளர் யாரோ அவர் வரும் வரைக்கும் அந்த காணி அளந்து எல்லைப்படுத்தப்பட்டு அது விடுபட வேண்டும். நான் கூட வடக்கு கிழக்கில் உள்ள காணி எல்லாம் தமிழாக்கள் காணி தான். நாங்கள் இலகுவா விளங்கிக் கொள்வோம். ஆனால் வந்து அயல் கிராமத்தை சேர்ந்தவர்களை வந்து அதை மறுதளிக்கிற கட்டம் தான் உங்களுடைய. அப்ப நீங்கள் அயல் கிராமங்களுக்கோ வடக்கு கிழக்குல இருக்கிறார்களுக்கோ நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. தமிழர்கள் நிலம், தமிழர் தாயகம், தமிழர் தேசியம், தமிழர் சுயநிர்ணய உரிமை என்று சொல்லி நீங்கள் விளங்கப்படுத்தி மக்கள் போராட்டத்தை கொண்டு வாங்க. போனவன் வந்தவன் நிக்கிறவன் எல்லாருக்கும் நான் போய் என்ற உறுதியின் சேவை இங்க பாருங்கோ இது எந்த காணி, இங்க பாருங்கோ இது எந்த காணின்னு சொல்லணும். அருண் சித்தார்த் மாதிரி ஆக்கள் இப்பவும் குழப்பி கொண்டுதான் இருக்கணும். அவைக்கெல்லாம் நாங்க அவன் வீடு தேடி போய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. அரசாங்கம் எங்கட உறுதியை வச்சு நம்ப வேணும். அப்படி இல்லாட்டி அந்த காணி திணைக்களம் கச்சேரியில கட்டுக்கட்டா உறுதியெல்லாம் வச்சிருக்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்ல. அதுல ஒரு விகாரம் இருந்திருந்தா கூட அது பிரதேச சபையில ஏதோ ஒரு காலத்துல அந்த விகாரம் இருந்ததுக்கான பதவி இருக்கும். அந்த பதவியை அவன் எடுத்து போடட்டும். அப்படி இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்கா எங்கட காணிதான். நான் ஒவ்வொரு தினம் வீடு வீடா போய் எந்த இதை உறுதியை பாருங்க அல்லது போஸ்டர் அடிச்சு சாரி கமல் 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 வணக்கம் வணக்கம் வணக்கம். தயவு செய்து எக்ஸ்கியூஸ் மீ, தயவு செய்து
தயவு செய்து இந்த கூட்டம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுதே அவர்கள் மிக தெளிவாக ஏன் இந்த கூட்டத்தை நாங்கள் கூடுகிறோம் என்பது குறித்து சொல்லியிருந்தார்கள். நாங்கள் காணிக்காரர், ஆனால் நாங்கள் ஒரு சிக்கலான ஒரு பாரிய சக்தியோடு நாங்கள் முரண்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர் முகம் கொடுக்க வேண்டி இருக்குது. சில நேரங்களில் எங்களை அறியாமலே நாங்கள் பிளவிட்டுருவோமோ தெரிய இல்லை. ஆகவே உங்கள்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வாரம், உங்களுடைய கருத்துக்களால் எங்களை வழிநடத்துங்க கொண்டுதான் கேட்டவர். இப்ப நாங்கள் எங்களுடைய கருத்துக்களால் அவர்களை மேலும் குழப்புறது எந்த விதத்திலும் அறமாகாது. ஆகவே தயவு செய்து நாங்கள் இதுவரை நடந்த விஷயத்தை ஒரு காம்ப்ரிஹெண்ட் பண்ணி கொண்டு அதுல இருந்து அங்கால போவோம் என்று நினைக்கிறேன். முதலாவது ஆரம்ப பிரச்சனையே அதை நில அளவை செய்யறத அனுமதிக்கிறதா அனுமதிக்க இல்லையா என்றதான் அடிப்படையான கேள்வி. அதனுடைய முதல் கட்டமாக நான் சொல்லியிருந்தேன், என்னுடைய கருத்தாக ஒரு முன்வைப்பு சொல்லியிருந்தேன். அந்த மற்ற தரப்பு அதை இன்ன காரணத்திற்காகத்தான் நாங்கள் நில அளவை செய்கிறோம் என்கிறதை பகிரங்கமாக, இரண்டு தரப்பு இருக்குது, அதுல இன்னொரு தரப்பு அதை பகிரங்கமாக சொல்லிய பின்னர் அது எங்களுக்கு ஏற்புடையதாக இருந்தால் அதை அனுமதிக்கலாமா என்பதை பரிசீலியுங்கள் என்பதை முதலாவது விஷயமா நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு பிறகு செல்வின் சொல்லியிருந்தால் அதுலயும் அபாயம் இருக்குது, அந்த அப்படியான விஷயத்திலும் அபாயம் இருக்குது, அதுல இருக்கிற பிட்பால்ஸ் கொஞ்சம் இருக்குது. அதாவது யார் அந்த உறுதிப்பாட்டை தாரது, அரசா, அரசாங்கமா, அரசு அதிகாரிகளா, யார் தருவது என்கிறதும், அதற்குரிய வேலிடிட்டி என்ன, அது மீறப்பட்டால் என்ன நடக்கும் என்கிறதும், அதுக்கு ஒரு வரலாற்று பின்னணியும் அரசியலும் இருக்கிறது என்கிற விஷயத்தையும் சொல்லி, ஆகவே மக்கள் தங்களுடைய டிமாண்ட், அதாவது அரசால தான் அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்றில்ல, நாங்களே எங்களுடைய ஆவணங்களின் அடிப்படையில் சில விஷயங்களை உறுதிப்படுத்த முயற்சித்து அந்த விஷயத்தையும் வைக்க வேண்டும் என்று இரண்டாவது தரப்பாக சொல்லியிருக்கிறார். அதுக்கு பிறகு இது தொடர்பாக வந்த கருத்துக்களில் சுபாஷ் சொல்லியிருந்தார், இது அப்படி ஒரு உறுதிப்பாட்டை வாங்கி கொண்டு செய்தாலும் அதால பிரயோசனம் இல்லை என்று. ஆனால் எனக்கு அதுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது சுபாஷ். அதாவது சில விஷயங்கள் இது நடக்கிறது நரேட்டிவ், நாங்கள் எங்களுக்கான கதைகளை, எங்களுடைய நியாயங்களை நாங்கள் பில் பண்றோம் உலகத்துக்கு முன்னுக்கு. அப்ப அதுல சில நேரங்களில் இன்னொரு தரப்பு உத்தியோகபூர்வமா செய்யற விஷயங்களை மீள 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 அவமதிக்குது அல்லது கிழித்தறியுது என்று சொன்னால் அது எங்களுக்கு ஒரு ப்ரூஃப் ஆஃப் ஃபெயிலியர். நாங்கள் இந்த சிஸ்டத்தை நம்பலாதுங்கிறதுக்கு நாங்கள் ஆதாரங்களை அடுக்கி கொண்டு வர்றோம். ஆகவே நாங்கள் அதை கவனமாக, அது தீர்வென்று நாங்கள் போறதில்லை, ஆனால் அதை கவனமாக கையாள முடியும் என்கின்ற ஒரு கருத்தினட்டை இருக்கு. சரி, திருவரங்கன் அதே நேரத்தில் மிக தெளிவாக சொல்லியிருந்தார், ஓகே இப்படித்தான் இருக்குது. அவர்கள் அந்த குழுவை சேர்ந்தவர்கள் இதே ஒரு அவர் அந்த நோக்கத்தையும் திருப்பி மீள வலியுறுத்தி அவர் கன்சல்டேஷனுக்கு வந்தவர், நாங்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல ஆக்கப்பூர்வமாக கருத்துக்களை சொல்லி அவர்களை ஒரு முடிவெடுக்கிறதுக்கு தான் நாங்கள் ஃபெசிலிட்டேட் பண்ண வேண்டும் என்றதும் அதில் இருக்கிற சில பிட்பால்ஸையும் அவர் சொல்லியிருந்தவர். ஆனால் அவர்கள் தான் அதை முடிவெடுக்க வேண்டும் என்கிற விஷயத்தையும் வலியுறுத்தி இருந்தவர். இந்த கட்டத்தில் தான் சில கருத்துக்கள், அந்த கருத்துக்களுக்கு எதிரான மற்ற கருத்துக்கள் வந்து கொண்டிருக்குது. அந்த விஷயங்களை கருத்துக்களாக மட்டும் நாங்கள் வைத்திருப்போம். இது முடிவை பாதிக்காது என்று நான் நினைக்கிறேன். இந்த கூட்டத்தின் நோக்கம், அந்த கூட்டத்துக்கு எடுக்கிற முடிவை இந்த விவாதங்கள் பாதிக்க கூடாது. இல்லைன்னா நாங்கள் திசை திரும்பி வேற எங்கேயோ சுத்தி கொண்டிருப்போம். ஆகவே அதை தச்சு நிறுத்தி வைத்துவிட்டு இந்த விடயத்தில் இப்ப நாங்கள் ஒரு டிசிஷன் பாயிண்ட்டுக்கு வர வேணும். ஓகே, ஆப்ஷன்ஸ் என்ன? அரசு இப்படி கேட்குது, நாங்கள் அந்த அரசினுடைய முறைமைக்கு ஊடாகவே, அதாவது நில அளவை திணைக்களம் இதை அளந்து அந்த ஆதாரத்துக்கு விலை சேர்க்கிற விதமாக அதை மாற்ற முடியுமா என்கிறதும், அவர்களுடைய நோக்கத்திற்கான தெளிவையும் பெற்றுக்கொண்டு இதை அனுமதிப்பதா, இல்லை அதை நிராகரித்து விட்டு, நாங்கள் நிராகரிக்கிறோம்னா நாங்கள் நரேட்டிவ் சொல்ல வேணும், ஏன் நாங்கள் நிராகரிக்கிறோம், இல்லைன்னா திருப்பி அதே போராட்டத்தை பலவீனப்படுத்துறதுக்கான ஒரு ஆயுதமாக பயன்படுத்தணும், ஒன்றுக்கும் வரையினம் இல்லை என்கின்ற ஒரு நரேட்டிவை பில் பண்ணுவேன். பில் பண்ணினால் அதுக்கு என்ன செய்ய போறோம்னா அதுக்கு ஒரு காரணம் நாங்கள் சொல்ல வேணும். ஓகே, இந்த விஷயம் நாங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள, இதுக்கு சமாந்தரமாக அல்லது பதிலாக நாங்கள் இந்த விஷயத்தை முன்வைக்கிறோம், ஒரு
ஜிஐஎஸ் அடிப்படையிலான இன்னொரு தொழில்நுட்ப அடிப்படையிலான இன்னொரு சர்வேயோ அல்லது தொழில்நுட்ப அடிப்படையில் இது ஒரு பிரைவேட் காணியை பிரைவேட் சர்வேயர்ஸை கொண்டு இதெல்லாம் அவையெல்லாம் லைசன்ஸ் சர்வேயர்ஸ் என்ற அடிப்படையில் கலெக்டிவாக நீங்கள் ஒரு சர்வேயை செய்து கொடுக்கிறது என்கிற விஷயத்தை கூட யோசிக்கலாம். ஆனால் அந்த முடிவை நோக்கி நாங்கள் நகர வேணும். அந்த அதுக்குள்ள இருந்தால் நாங்கள் விவாதங்களை தவிர்த்து முடிவுக்கு போவோம். இல்லைன்னா நாங்கள் உங்களை மேலும் குழப்பிடுவோம். மன்னித்துக் கொள்வோம். என்னண்டா எனக்கு ஒரு டவுட் என்னண்டா அந்த சார் சொன்ன மாதிரி அந்த நாங்க ஸ்கெட்ச் போட்டு பாக்க அந்த 140 போறாங்க ஒன்றல்லது 2 இடத்துல எங்கட போராட்டத்தை தாண்டியும் காணி சுவீகரிக்கப்பட்டிருக்கு. எப்படி என்ன அளவீடு செய்யறான் கொரோனா நேரத்துல இல்ல இரவு நேரத்துல அளவீடு நடந்தது. அப்ப இப்ப எங்களுக்கு இருக்கிற ஒரு அச்சம் என்னென்றால் நீங்கள் அளவீட்டுக்காக காணிய விடுவிப்பான் என்ற நம்பிக்கையில கொடுக்கிற சம்மதத்தை வச்சு அவை அதை சுவீகரிக்க மாட்டார்கள் என்றதுக்கு என்ன உத்தரவாதம்? அப்படி உத்தரவாதம் இருக்கா? அதான் நீங்க பிரச்சனை. நீங்க காணி அளக்கிறதுக்கு சம்மதம் கொடுக்குறீங்க, சுவீகரிக்கிறதுக்கும் அளப்பனவு தேவை, விடுவிக்கிறதுக்கும் அளப்பனவு தேவை. அப்ப இப்ப எந்த கேள்வி என்னென்றால் ரெண்டுக்கும் அளப்பனவு தேவை. விடுவிக்கிறது தான் நோக்கமா இருந்தால், அந்த நோக்கம் தூய்மையானதாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக விடுவிக்கட்டும், நாங்கள் எங்களுக்கு அளந்து தீர்த்து கொள்றோம். நல்ல விஷயம் தான். விடுவிப்பதுதான் நோக்கம் என்றால் ஒட்டுமொத்தமா விடுவிக்கட்டும், நாங்கள் அளந்து தீர்க்கிறோம். அப்ப அந்த நோக்கம் உண்மை என்றால் செய்யலாம். அப்ப இதுல இருக்கிற அபாயத்தை நாங்க சொல்றோம். உண்மையான நோக்கம் இதுதான் விடுவிக்கலாம் ஒட்டுமொத்தமா. மிச்சத்தை நாங்கள் பார்ப்போம். எத்தனையோ இடங்கள்ல அப்படியான சம்பவங்கள் நடந்திருக்குது. அதுக்கு பிறகு அளந்து அதை எடுத்திருக்கணும். அதுக்குள்ள சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை நாங்கள் தீர்க்கலாம். அது பிரச்சனை. ஆனா எல்லாத்தையும் விட ஆபத்து இது என்னத்துக்கு பயன்படுத்தப்பட போகுது. வந்து 2-3 மாதத்துக்கு முதல் பூனகிரியில வந்து முக்கம்பல்ல 25 விடுவிக்கப்பட்டது. அளக்காக தான் விட்டவர். அதே மாதிரி எக்கச்சியில சால்சன நீர் கேம்ப் இருந்ததும் 4.25 ஏக்கர் வந்து வல்லுத்துறை சொந்தமான காணி, அதுவும் அளக்காக தான் விட்டவர். இது வந்து ஏன் அளக்க வேணும் என்றாதான் சந்தேகமா கிடக்குது. ஆனால் இதுவரைக்கும் விடுவிக்கிற காணிகள் ராணுவத்தால் விடுக்கிற காரியம் வந்து அளந்து விட இல்லையே, சும்மா தானே விட்டு போனவன். இதை மட்டுமே நடக்கிறாங்க. எனக்கு சந்தேகம். அதுதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகமாக இருக்கிறது தெரிவிக்கிறேன். என்னன்னு சொன்னா அதை கேட்கதான் ஜிஏ சொன்னவர். ஒரு காலம் வளர்ந்து விடலே நிதம் மட்டும் வளர்ந்து விடுவீங்க கேட்க அவர் சொன்னாங்க விடுவிக்கிறேன்டா அளந்து உறுதிப்படுத்தி தான் விடுவிக்கலாம் என்று சொல்லி அவர் சொன்ன கருத்து எனக்கு அதுதான். அதை நான் சொல்றேன். அது சரியான்றதை நான் கேட்டுக்க. அவர் சொன்ன விஷயம் சரியான்ற தெளிவு எனக்கு வேணும். மற்றது அவை அந்த சொல்லினவன் அந்த எல்லைய காட்டுறம் என்று சொல்லி எழுதித்தான் அதுல சைன் வேண்டுவோம். அதை சுவீகரிக்கிற நோக்குக்காக எந்த காரணம் கொண்டும் பயன்படுத்த இயலாதான் சொல்லி நாங்க கேட்டனாங்க. இப்ப நீங்க சுவீகரிக்கிறது சந்தர்ப்பம் இருக்குத்தானே, ஏன் அளக்குறீங்கன்னு கேட்க அது எல்லைய காட்டுறதுக்கு மட்டும் என்று சொல்லி அதுல எழுதி இருக்கு. அப்படி உங்களுக்கு சந்தேகம்னா நீங்க எழுதிட்டு சைன் பண்ணுங்க. கீழே ஒரு லைன் எழுதுங்க, இதை எல்லை காட்டுறதுக்காகவும் பிடிப்பதற்காகவும் மட்டும்தான் நான் இந்த காணி அளவுறதுக்கு சம்மதிக்கிறேன் சொல்லி சைன் பண்ணுங்க சொல்லி இருந்தவன். எனக்கு விளக்கம் காணாது உண்மையா. ஏன்னா நான் இப்படியான சிக்கல்ல இதுக்கு முதல் இது எங்களுக்கு பிரச்சனை புதுசு. அப்ப அது சம்பந்தமா தான் நான் தெளிவா கேட்கிறேன். என்னன்னு சொன்னால் என்னை பொறுத்தவரையில இந்த ஹை செக்யூரிட்டி தோண இருந்த காணிகள எல்லையில நீங்கள் போனா கூட கண்டுபிடிக்க முடியாத நிலைமை இருக்குன்னு நான் கருதுகிறேன்.
ஆகவே அவையில் வந்து இதை காரணம் காட்டி நீங்க சொல்லலாம் எங்கட இல்லையே எங்களுக்கு காட்ட முடியாம இருக்கும் அந்த சூழல்ல நீங்கள் இதை உங்களோட இல்லையே காட்டுங்கன்னு சொல்லி காட்ட எங்க கண்டுபிடிக்கிறது ஒரு மரம் இருக்கா இல்ல ஒரு கட்டடம் இருக்கா ஒன்றும் இல்லை எல்லாம் புல்டோசர் ஓடி வெறும் தரையா இருக்கு இந்த கிரவுண்ட போய் இந்த கிரவுண்ட் ஒன்று இருக்குன்னா இந்த கிரவுண்ட போய் காட்டுமா உங்களுக்கு என்னன்னு காட்டுவீங்க ஆகவே அளக்க விடையிலாது ஒரே ஸ்டாண்டர்ட் இல்லைங்க உறுதியா இருக்கும் அளக்க விடையிலாது அளக்கிறது ரெண்டு சொன்னாலே உங்களுக்கு உள்ளுக்க கபட நோக்கம் இருக்குன்றதை உறுதிப்படி சொல்லி செய்யும் அளக்க விட்டீங்கன்னா இன்டிரெக்டா நீங்க சுயரிக்கிறதுக்கு சம்மந்தம் பண்ணதா அர்த்தம் தாழ்மையான கருத்தா இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று அரசியல் ரீதியான விஷயம் சட்ட ரீதியான ஒரு விஷயம் காணி உரிமையாளர்கள் என்ற அடிப்படையில காணி உரிமையாளர்களுக்கு இது உணர்வு ரீதியான ஒரு விடயம் இரண்டா அவன் கனவு அவட சொந்த வீட்டுக்கு போக வேணும்ன்றது கூட சொந்த கனவு அவை நான் இதுல ஒரு சட்டத்தரணி என்ற ரீதியில சட்ட ரீதியான விடயங்களையும் சொல்றேன் அரசியல் ரீதியான விடயங்களும் இதுல இருக்குது நான் சொல்ற விஷயத்தை தான் நீங்க பின்பற்றணும் மட்டும் இல்ல ஒன்று இலங்கையில நீதித்துறை ஒரு காலம் ஒரே மாதிரி இருந்தது இல்லை இதுவரை காலமும் இருக்கிற சட்டத்தின்படி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகளும் இருக்குது அதன்படி பௌத்த கோயிலுக்கு காணியை சுவீகரிக்கலாம் அது ஒரு அரசாங்கம் இல்ல பௌத்த கோயிலுக்கு சுவீகரிக்கலாம் உயர் பாதுகாப்பு வலயம் நேஷனல் செக்யூரிட்டி என்று சுவீகரிக்கலாம் ராணுவ தேவைக்காக என்று சுவீகரிக்கலாம் ஆனால் பௌத்த கோயிலுக்கு சுவீகரிக்கலாம் இதுல நீங்கள் ஏற்கனவே கதைச்ச இடத்துல சொல்லப்பட்ட ஒரு விடயம் இது உயர் பாதுகாப்பு வலயத்திலிருந்து விடுவிச்சாச்சு ஆகவே இது நேஷனல் செக்யூரிட்டி என்ற ரீதியில காணி சுவீகரிக்க முடியாது ஏண்டா ஒரு பொது தேவைக்காகத்தான் பப்ளிக் பர்பஸுக்காக தான் காணி சுவீகரிக்கிறார் ஆகவே பௌத்த கோயிலுக்காக ஹை செக்யூரிட்டி ஜோனுக்குள்ள இல்லை என்றா பியோலியை சொல்ல வேணும் பௌத்த விகாரைக்காண்டி காணியை சுவீகரிக்கிறோம் அது சட்ட ரீதியாக செய்ய முடியாது ஆனா நான் திருப்பியும் சொல்றேன் இலங்கையின் சட்ட தீர்ப்புகள் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு காலமும் ஒரே மாதிரி இருந்தது இல்ல அதையும் நான் மீள பதிவு செய்யறேன் ஏண்டா மாநகர சபையில எங்கட வேட்புமனு நிராகரிக்க அதே காரணத்துக்காக கோட்டை வைப்பில் சொல்லுது நிராகரித்தது பிள்ளையண்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது நிராகரித்தது சரி ஆகவே இந்த பொருள் கோடல் இப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும்னு நான் சொல்ல வர மாட்டேன் ஆகவே நீங்கள் உங்களோட கோரிக்கை உங்கள்கிட்ட கேட்கிறது அளக்கப்படுறதா வேண்டாம் நான் உங்களோட 2010 நான் சொல்ல வர விஷயம் நீங்க சட்ட ரீதியா பயப்படுறீங்க நாங்கள் அதுக்கு இணங்குறதால சட்ட பின்னடைவு வருமா அரசியல் பின்னடைவு வருமான்னு நீங்கள் கேட்கல மாதிரி தோணுது சட்ட பின்னடைவு நாளைக்கு சுவீகரிக்கிறது நாங்களே ஓமண்டுட்டோமா என்ற மாதிரி வருமானதுதான் உங்களோட ஐயவினாவா இருக்கு அப்படி பார்த்தா இன்றைய வர இருக்கிற சட்ட ஏற்பாடின்படி பௌத்த விகாரைகள் காணி சுவீகரிக்க முடியாது இன்றைய வரை சுவீகரிக்க முடியாது அப்படி இல்லை என்று சொல்லி சொன்னா நீங்கள் உங்களோட காணி விடுவிக்கப்பட வேணும் அளக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று சொன்னா நீங்கள் இது சுவீகரிக்கப்படுறதுக்கு பயன்படுத்தப்படக்கூடாது நீங்கள் ஒரு கடிதத்தை நீங்கள் எழுதி கொடுங்க நீங்கள் ஒரு லெட்டரை கொடுங்க இது ஒரு காலமும் நாங்கள் சுவீகரிக்கிறதுக்கான சம்மதம் அல்ல நாங்கள் அளக்கிறதுக்கு அனுமதிக்கிறத நீங்கள் சுவீகரிக்கிறதுக்கான சம்மதமாக கருதக்கூடாது நீங்கள் சைன் பண்ணி கொடுங்க ஏனென்றா வழக்கில் பின்னடைவு வரும் நீங்கள் கன்சென்ட் கொடுத்துட்டீங்களா சுவீகரிக்கிறதுக்கு நீங்கள் உடன்பாடு கொடுத்துட்டீங்களான்றதுதான் வழக்கில் உங்களுக்கு பின்னடைவா வரக்கூடிய ஒரு செய்தியை தவிர அவையில் என்ன செய்தோம் என்றதில்ல நாங்கள் இணங்கியல அப்ப நாங்களா இணங்கியல என்றதை நீங்கள் உறுதிப்படுத்துறதுக்கு நீங்கள் கடிதத்தை கொடுங்க நாங்கள் அளக்க விடுறது நோக்கம் வந்து காணியை விடுவிக்கிறதே தவிர சுவீகரிக்கிறதுக்கான சம்மதம் அல்ல என்பதை நீங்க தெளிவா ஒரு கடிதம் மூலம் கொடுக்க முடியும் கொடுத்துக்கொண்டு நீங்க அளக்க முடியும் ஆனா நான் அளக்க விட சொல்லி அதை நீங்கள் 17 பேரும் உரிமையாளர்கள் கூடி கதைச்சு முடிவு செய்யுங்கோ திருவரங்கன் சொன்ன மாதிரி அது உங்களுடைய உணர்வோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் உங்களோட சம்மதத்தை திருட்டுத்தனமா பெற்றுக்கொண்டு அளந்து போட்டு சுவீகரிக்க முற்பட்டால் அது ஒரு அரசியல் ரீதியான ஒரு பெரும் போராட்டத்துக்கு வழிவகுக்கும்
அது அரசியல் ரீதியாக ஒரு சாதகமான அல்லது அரசியல் ரீதியாக போராட்டத்தை நியாயப்படுத்துறதுக்கான ஒரு இன்னொரு உதாரணமா வரும். ஆகவே கூட சம்மதத்தை பெற்றுக்கொண்டு உங்களை பிள்ளையாவடி நடத்தி அல்லது உங்களுடைய களவ திருட்டுத்தனமாக எடுத்தால் அது அரசியல் போராட்டத்துக்கான வலுவை சேர்க்காம போகாது. சரிதான். அதே நேரம் நீங்கள் ஒரு கடிதத்தை கொடுத்தா கூட சட்ட ரீதியாகவும் உங்களுக்கு பின்னடைவை தரப்போறது இல்லை. ஆனா எந்த கருத்து என்னன்னா, நீங்கள் 17 பேர் முடிவு செய்யுங்கோ. இதுவரை காலமும் காணி விடுவிக்க நில அளப்பளவு செய்யப்படவில்லை. காணியை விடுவிக்கிறதுக்கு நில அளப்பளவு செய்ய வேண்டிய தேவையும் இல்லை. அவர்கள் விட்டுட்டு போகலாம். ஆனா இதுல அவர்கள் நிலத்தை அளக்க வேண்டும் என்று செய்யறது நோக்கம் பல சிம்பிள். அவையில் விகார கட்டி இருக்கிற கட்டடங்களுக்குள்ள உரிமை கோர்றாக்கள் இருக்கிறீங்களான்றதை கண்டுபிடிக்க போயிடும். சிம்பிள். விகார கட்டடம் இருக்குது, அதுக்குள்ள உறுதிக்காரர் யாராவது இருக்கிறீங்களான்னு ஐடென்டிஃபை பண்ண போயிடும். ஆக அளந்து போட்டு விடுவினம் என்று நான் சொல்ல மாட்டேன். அளந்தா உங்களுக்கு கட்டாயம் விடுவினம் என்றதுக்கும் எந்த உத்தரவாதமும் கிடையாது. ஆனா அவையில் மேக் ஷூர் பண்ண வலிக்கிறீங்க. பில்டிங்ஸ்க்குள்ள ஓனர்ஸ் இருக்கிறீங்களா, இந்த கோரி உரிமை கோர்ற ஓனர்ஸ் இருக்கிறீங்களா என்று தான் அவையில் ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த அளப்பளவின் ஊடாக விரும்பினோம். அவை எந்த கருத்து சட்ட ரீதியான பின்னடைவு அளப்பளவுக்கு நீங்கள் இணங்குறதால நீங்கள் ஒரு கடிதத்தை கொடுத்துட்டோ அல்லது ஒரு உத்தரவாதத்தை நீங்கள் லேண்ட் மினிஸ்ட்ரியில காணி மினிஸ்டர்ல காணியை சுவீகரிக்கிறது காணி மினிஸ்டர். சரிதான். அப்ப அவையிலேயே எடுக்கிறது உங்களுக்கு வலுவா இருக்கு. அது அளக்க விட முதல் நீங்களாக ஒரு கடிதத்தை கொடுங்கோ. நாங்கள் இதை அளக்க விடுறது ஒரு அளவுங்கிற சம்மதம் அல்ல. நாங்கள் சுவீகரிக்கிறதுக்கு நாங்க போறது இல்ல. எங்களை விடுவிக்கிறதுக்காக மட்டும்தான் அளக்க சம்மதிக்கணும். நீங்க இணங்கினால் காணி அளக்க இணங்கினால் அப்படி ஒரு கடிதத்தை கொடுங்கோ. இணங்குறதா இல்லையான்றதை நீங்க 17 பேரும் முடிவு செய்யுங்கோ. ஆனா நீங்கள் அளக்க இணங்கி அளந்த பிறகு சுவீகரிச்சா அது எங்களுக்கு அரசியல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றியா தான் இருக்கு. அதை நாங்கள் அடுத்த சர்வதேச மட்டத்தில் கொண்டு போய் போராடுறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருக்கு. எங்களை இந்த அரசாங்கம், இந்த NPP அரசாங்கம் மக்களுக்கு செய்வர் என்று சொல்லி வந்த அரசாங்கமும் இப்படி ஊழல்லாம் செய்யுது, மோசடிதான் செய்யுது என்று சர்வதேச அரங்கில் சொல்றதுக்கும் அது ஒரு வாய்ப்பா தான் இருக்கு. ஆகவே இன்றைக்கு பிராக்டிகலா யோசிச்சா 17 பேர் மட்டுமல்ல விகார இருக்க அத்தனை காணியும் பிடிக்கப்பட்டிருக்கு. அதாவது தமிழ் மக்கள் யாருமே உள்ள போக முடியாத நிலைமைதான் இருக்குது. நாளைக்கு அளந்தா பிறகு அதை விடமாட்டான் என்று சொன்னா நீங்க திருப்பியும் உள்ள போக முடியாத நிலைமைதான் இருக்க போகுது. நீங்கள் ஒரு காலம் அதுக்குள்ள போக முடியாது. ஆனா அளந்தா சில நேரம் விடுபட்டா உங்களுக்கு அது வாய்ப்பா அமையும். 17 பேருக்கு காணி கிடை அல்லது ஒரு 10 பேருக்காவது காணி கிடை. உயர் பாதுகாப்பு வலயம் 6000 ஏக்கர் இருந்தது. 6000 ஏக்கருக்கு உயர் பாதுகாப்பு வலயம் இருக்க நாங்க போராடினோம். அதை விடுவோம் சொல்லி வழக்கம் போடுறாங்க. அதுக்கு கட்டம் கட்டமா கொஞ்சம் கொஞ்சமா தான் விடுபட்டு. அப்ப நாங்கள் ஒரேடியா 17 பேருக்கு ஒண்டா விடு என்று கேட்க போறோமா இல்லையான்றது உங்களை பொறுத்து. ஏன்னா உயர் 6000 ஏக்கரும் ஒரே நாள்ல விட 6000 ஏக்கரும் ஒரே நாள்ல விட்டாத்தான் நாங்கள் காணிக்க போவோம் என்றும் ஒருத்தரும் சொல்லி விட விட நாங்கள் போய் கொண்டுதான் இருக்கு. ஆகவே என்னுடைய கருத்து 17 பேர் நீங்க முடிவு செய்யுங்க. நீங்கள் அளக்க விட போறதா இல்லையா, அல்லது படிப்படியா ஒரு 10 பேருக்கு கிடைத்தால் அது ஓகேயா, மிச்ச 5 பேருக்கு கிடைக்கும் பெற மெட்டாக்கள் தொடர்ந்து போராடிவிடமா என்றதை நீங்கள் யோசியுங்க. ஆனா என்ன பொறுத்த மட்டும் இங்க இருக்கக்கூடிய பொது அமைப்புகள், அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியாக விடுவிக்கப்படாத வீடுகளுக்காகவும் விகார அகற்றப்படும் வரை தொடர்ந்து போராட்டம் அதுல ஒரு மாற்றம் இருக்க போறதில்லை. நீங்கள் பயப்படுற ஒரு விஷயத்துக்கான என்னுடைய ஆன்சர், நீங்கள் அளந்தால் அது நாங்களாக சம்மதம் கொடுத்த மாதிரி இருக்குமா என்று நீங்கள் பயந்தால் நீங்க ஒரு கடிதத்தை எழுதி கொடுங்கோ. இது ஒரு காலம் நாங்களுக்கு சம்மதம் அல்ல, காணி சுவீகரிக்கிறதுக்கான சம்மதம் இல்லை என்று நீங்கள் எழுதி கொடுத்துட்டு அளக்கப்படுறாண்டா விடலாம். அது உங்களோட முடியும். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு இந்து பௌத்த ஏற்பாட்டாளராக இருக்கக்கூடிய ஒரு ஆள். என்னுடைய பிரச்சனை, இந்த அம்மா என்னோட 2 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது அந்த சொந்த காணியில தான் காகமண்டம் இருக்கணும். இதுதான் என்னுடைய பிரச்சனை. ஆனா என்னுடைய அனுபவங்கள் ஊடாக அனுராகுமாரா இல்ல அமெரிக்க அரசாங்கம் இருந்தாலும்
ஒரு பெரும்பான்மைகளுக்கு எதிரான தீர்வுகள் எடுக்க மாட்டோம். ஆகவே இதுதான் நான் இவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணது, நாங்கள் இந்த பிரச்சனையை இந்து பௌத்த சமூகமாக பேசி தீர்த்துக் கொள்ளணும். அந்த இந்து பௌத்த சமூகத்தை கடந்து இது ஒரு அரசியலாகவும் மற்றது ஒரு முக்கியமான பிரச்சனையாகவும் இருக்கிறதால நான் நினைக்க இல்லை இந்த பிரச்சனை தீர்க்கப்படும். இந்த மக்கள் இந்த மாதிரி அவலங்களோட வாழ வேண்டிய ஒரு சூழலை தான் தொடர்ந்து உருவாக்கும் என்றுதான் என்னுடைய தாழ்மையான இந்த அறிவு கட்டின கருத்து. கருத்தின் அடிப்படையில் ஜஸ்ட் எனக்கு ஒரு சிந்தனை ஒன்று வந்தது. இப்ப நீங்கள் கோரிக்கை விடுக்கிறது அந்த காணிகள் சுவீகரிக்கப்பட்ட காணிகளை என் பிளாக்காக யாராட்ட காணி ஆற்ற துண்டு என்றதுக்கு அப்பால அந்த பொத்தாம் பொதுவான அந்த பிரதேசத்தை அது விடுவிக்கப்பட வேணும் என்ற அடிப்படையில் தான் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள். சேவையின் இன்னொரு விஷயத்தை கொண்டு வரலாம். என்னண்டா உங்களோட துண்டு துண்டாக நீங்கள் இனி உங்களோட துண்டை பற்றி கதைங்க, உங்களோட துண்டை பற்றி கதைங்க, மற்றதை பற்றி கதை கேளாது. இதுல துண்டு ஆக்கி உங்களோட துண்டு இது, நீங்கள் இதை பற்றி நீ கதைக்கலாம். என்னண்டா எல்லாம் டிஃபைன் பண்ணியா சரியா? மிஞ்சின துண்டு நீங்க கதைக்கலாம். சேவைங்குள்ளால நீங்க இனி மிஞ்சின துண்டை பற்றி கதைக்கலாம், மூட துண்டை பற்றி மட்டும் கதைங்க என்கின்ற ஒரு அரசியலை நோக்கி அது வழிநடத்தப்படலாம் என்று இப்ப தோன்றும். அதற்கா பாருங்க, என்ன அது அப்படி அனுமதித்து அது உங்களை இண்டிவிஜுவலாக தனி நபர்களாக கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இட்டு செல்லும். மற்றதை பற்றி நாங்கள் கதைக்கலாது என்கிற செல்லும். இப்ப மணிவண்ணன் நான் சொன்னதுக்குமே இப்ப நான் யோசிக்கிறேன், அளக்க விட்டா சரி சுவீகரிக்கிறாங்க, சுவீகரிக்கல அது அடுத்த பட்சம். அளக்க விட்டும் சுவீகரிச்சா அது ஒரு அரசியல் போராட்டத்துக்கு வழிவகுக்கும். எத்தனை பேர் எங்களோட போராட வாரத்துக்கு தயாரா இருக்கிறீங்க? இப்ப இன்னைக்கு நாங்க 3 வருஷத்துக்கு மேல போராடி கொண்டு வாரோம். சரியான ஒரு மனவேதனையோட சொல்றேன். குறிப்பிட்ட ஒரு கட்சி எங்களோட நிக்குது. நாங்கள் காணிக்காரர்ல 17 பேர் இருக்குல்ல, 17 பேருக்குமே எல்லா போராட்டத்திலையும் பங்கு பெற்றதுக்கான இயலுமை எல்லாமே இருக்குது. மற்ற கட்சிகள் சைக்கிள் கட்சி போராடுதண்டும், வெளியில நிக்கிறார்கள் அது போயா போராட்டம், பௌர்ணமி விசரண்டும், அப்படியான கதைகள் போய் கொண்டிருக்கு. சரி, அளக்க விட இல்ல, அளக்க விடாட்டி என்ன செய்யணும்? போராட்டத்தின் மூலம் ரெண்டுக்குமே எங்களுக்கு தேவையானது போராட்டம். அளக்க விட்டு சுவீகரிச்சாலும் போராடணும், அளக்க விடாட்டிலும் நாங்க போராட்டத்தின் மூலம் தான். அந்த போராட்டம் எப்படி இருக்கணும்? எங்களுக்கு பின்னால் நிறைய பேர் திரள வேணும். நிறைய பேர் திரளதான் அந்த போராட்டம் ஒரு வெற்றி அடையும். நாங்களே எங்களுக்குள்ளேயே 100 உடைஞ்சு 1000 உடைஞ்சு ஒருத்தன் நக்கல் அடிச்சு எங்கிட்ட போயா போராட்டம் சம்பந்தமான அறிவிப்பு ஏதாவது விடுத்திருந்தா அதுல 100 கொமெண்ட்ஸ்ல 50 பேர் போயா போராட்டம் பௌர்ணமி விசரன்றது, அதுல 10 பேர் இல்ல அதுல விகார இருந்ததுன்ற கதை கதைக்கிறது, அதுல இன்னொரு 10 பேர் உவைக்கு வேற வேலையில தாரகாசை வேண்டி கொண்டு போல. அப்படி இருக்க நாங்க எதைத்தான் நம்மளோட சரியான குழப்பமா இருக்குது சத்தியமா. இதுல உண்மையா அப்படி ஏதாவது நாங்க எடுக்கிற முடிவு சறுக்கினா எல்லாருமே எங்களுக்கு பின்னால வரணும், கட்சி பேதம் இல்லாம. நாங்க எல்லாரையும் தான் அரவணைக்கிறோம். இந்த கட்சி வந்தா இந்த கட்சி வரக்கூடாது, இந்த கட்சி வந்தா இந்த கட்சி வரக்கூடாதுன்னு நாங்க யாரையுமே சொல்லல. எந்த கட்சி வந்தாலும் எங்களுக்கு சம்மதம். முழு மக்களும் எந்த ஒரு இது எங்களுக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கு நடக்கலாம். எல்லாருமே எங்களுக்கு பின்னால திரளணும்ன்றதுதான் எங்களோட கோரிக்கை. என்ன சொன்னால் மணி சொன்ன விஷயத்துல
பிள்ளைகளும் சைன் பண்ணணும். 2-3 பிள்ளைகள் வெளிநாட்டுல இருந்தா ஏழாது, ஒரு பிள்ளை இறந்துட்டா பிள்ளை இந்த பிள்ளை சைன் பண்ணுவோம். அப்ப இப்படி எல்லாம் இருக்கு. அப்படி இந்த விவகாரத்துக்குள்ள இழுத்து இதன் ஒரு இழுத்து கொண்டு போற ஒரு செயற்பாட்டை தான் இது செய்கிறதுக்கான